குலதெய்வத்தை கும்பிட்டேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் எதுக்கு சாமி கும்பிட்டு அப்படின்னு ஒருத்தன் குமுறு தான் கிடந்து கால் வந்துட்டு வந்தானே. இன்னும் என்ன ஹூவுது? யாரடா நீங்கள? அவர் விட்ட பிள்ளைகள வாங்க. அன்னமங்கள மேடை. நீ என்ன படிச்சிருக்க? அப்போ நீ என்ன படிச்சிருக்க? நீங்கள் என்னத்தை படிச்சிய? என்ன வேணும்ப்பா? ஏய், உன் தம்பி உன் பிள்ளைகளை அடிச்சு கிடிச்சு விடாமடா. நீ சொத்துக்காக உன் பிள்ளைய சண்டை போட்டு இழக்க வேண்டிய நிலைமை இருக்கு. சொத்து வேணுமா? உன் பிள்ளை வேணுமா? கால் வந்துட்டு வா போ. அவன் யாரையும் வெல்லதுக்கு தயாராக இருக்கான். என்னடா சொந்தம் வந்தான்? வாங்கங்க, சமாதானமாக உங்களுக்கு அந்த சொத்தையும் வாங்கி தரேன், உன் பிள்ளைகளையும் காப்பாற்றி தரேன். இந்தா வெற்றி உண்டு. இந்தாடா சந்தோஷம் அடைஞ்சு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வாணியம்பாடி வாணியம்பாடி வாணி அம்பாடி இல்லை, வாணியம்பாடி. வாடா, இந்தா போய் உடனே செய் போ, சத்தி ஆயிரும் போ. யாரெல்லாம் வந்தீங்க? யாரெல்லாம் வந்திருக்கிய? அவர் எங்கே? கால் வந்துட்டு வரலாம். பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக ஏங்குகிறேன். அப்பா பாபா பாபா பாபா. பிள்ளைக்கு என்னம்மா செய்யணும்? கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. ஏற்கனவே பல காலங்கள் முயற்சி செய்து வெற்றி நடக்கலை. பல பேர்களுடைய வார்த்தைகளால் மனவேதனை சூழ்நிலைகளாக நடந்துருச்சு. இப்போ இந்த கல்யாணத்தை நான் மங்களமாக நடத்திருந்தா போதுங்களா? இனி எந்த ஏமாற்றமும் இல்லை. 2 ஜாதகம் வருது, ஒரு ஜாதகத்தை செட் பண்ணி வெற்றி ஆகித்தாரேன். நல்லா இருக்குக்கா. யார்? பக்கத்தில் வாங்க. மங்களம் உருவாகட்டும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும். சரி. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு 1 2 3 எட்டி போயிடுது. எங்கே இருக்கு? எட்டி போயிடுது. கூடலூர் 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 வாங்க. மிச்சலாம் உட்காருங்க. போய் இப்போ ஒன்று உட்காருங்க உட்காருங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் நினைச்சாலே போதும். ஆனந்தம் இன்று ஆரம்பம். கூடலூர் வாப்பா குடும்பத்தோட. உன்னுடைய வீட்டு பக்கம் போனேன் தம்பி, தோட்டத்தோட வீடு இருக்குது மாதிரி தெரியுதடா. என்னப்பா வீட்டை சுற்றி எதுவும் மரமட்டைகள் கண்டுகள் வச்சுருக்கீங்களா? அதை தாண்டி போனால் அப்படி ஒரு நாகப்புற்று இருக்குது. அது எங்கடா இருக்குது? பின்னால் இருக்கா? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாங்க. அப்படியா? அடுத்த ஊர் நாகப்பட்டினம். வந்து உட்காருங்க. நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் வாங்க. நாகப்பட்டினம் மிச்சல உட்காருங்க. என்னப்பா வேணும்? கண்ண மூடுறா தம்பி, வா பக்கத்தில். அதிர்ஷ்ட சீட்டுகளெல்லாம் எடுத்து பார்த்து நிறைய பணத்தை விட்டு தோற்று போயிட்டிய, உண்மையா? அதனால் என் கடன்களையும் தீக்கணும், என் வாழ்க்கையை நல்லா இருக்கணும். கருப்பசாமி, எனக்கு வெற்றியாக்கி கொடு. இனி நான் கஷ்டப்படக்கூடாது. ஒன்று தானே நான் குலதெய்வமாக நினச்சிருக்கேன். ஏன் எங்களை கஷ்டப்படுத்துறேனே அப்படின்னு கேட்கியான். கால் வந்துட்டுவான். மழையா? வீட்டில் ஒரு பெண் தெய்வம் வீட்டுக்குள்ளே இருக்கு. அதனால் கும்பிட்டு வந்துருக்காங்க. என்னையை வச்சு சேர்த்து கும்பிட்றா, எல்லாம் ஜெயித்துருவோம், உனக்கு பணம் கிடைக்கும். வேறு என்ன வேணும்? ஒம்பது மாதங்களுக்கு பிறகு வீடு சம்மந்தமான விஷயத்தை வெற்றியாக்கி தரேன். ஒரே அடி போயிட்டு வா. உங்களுக்கு கூடலூரா? நாகப்பட்டினம் வா, காலில் வந்துட்டு வா.
நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. ஏக்கா சொன்ன உடனே இந்த உட்காந்துட்டியா? மீன் பிடிச்சி தின்னியா? அக்காவா ஒன்றா வந்தீங்களா? ஒன்றாவே ஊருக்கு போயிடலான்னு நினைக்கிறீங்களா? என்ன வேணும்? நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. சொன்னால் வருத்தப்படுவியா? வேணுமா? உன் பையனை நெருங்க விட மாட்டேன், புரியுது? காலன்ட்டு வா. சும்மா வேணா வேண்டு கொண்டு வச்சுக்கா, வேணு இருப்பான். என்ன செய்யணும்? அவள் சொல்கிறதே செய், விட்டுரு, கால் விட்டுவான். அப்படி இல்லைன்னா உன் பையன் கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரியாக இருப்பான். அந்த புண்ணியம் உனக்கு வேண்டுமா மகளே? வேண்டாம். புதுமை அல்லவோ தீண்டாமை என்பது, புதியதல்லவோ அது நீயும் சொன்னது. ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு விளக்கங்கள். வெற்றியாக்கி தரேன், பிள்ளைக்கு புதிய வாழ்க்கை பெருகும். அந்த பெண்ணே வேண்டாம்னு சொல்லும் பொழுது நீ ஏன் கண்ணே கலங்குகிறாய்? உன்னை வெற்றியடைந்து உன் பிள்ளைக்கு புதிய வாழ்க்கையை தர நல்ல ஆனந்தமாக இருப்பான். போ, வா, காலில் விட்டு வா. நீ இருக்கும் இடத்தில் அவங்களுக்கு ரொம்ப பக்கம். போவாங்க, வருவாங்க, வருவாங்க. அக்காவா நல்லா இருக்கியா? உங்கள் ஊர்லேருந்து வேளாங்கண்ணி எவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கியா? அங்கே எதுக்கு போன நீ? அப்படியா? காலில் வந்துட்டு வா. உணவு குழாய், நுரையீரல் இவைகளெல்லாம் உனக்கு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆபத்தில்லாமல் காப்பாற்றித்தாரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. உன் பையனுக்கு பொண்ணு அமையும். அவனை பற்றி ஊர்லாப்பட்டவங்க தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. அவன் காலில் ஒரு மச்சம் இருக்குது, புரியுதா அவனுக்கு? அதனால் அவனுக்கு இப்போ எங்கே முடித்தா நடக்கும்? இங்கே வரீங்க, அதுக்கு உங்களுக்கு என்னென்னு? திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம், வேதாரண்யம் போன்ற இடங்களில் பெண்ணு கிடச்சிரும். கல்யாணத்தை முடிச்சு வைக்க போ, கால் வந்துட்டு வா. ஒரு கல்லில் 10 மாங்காய் எரின்னு நினைக்க போய் உள்ள கால் வந்துட்டு வா. முதல்ல வேணும். பணலாட்டை என்ன இருக்கு? பணம் என்னடா? பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம். அப்படி இந்தா அதையும் விற்று தரேன், கல்யாணத்தையும் நடத்தி தரேன். பக்கத்தில் வா. இந்தா வெற்றி உண்டு. போனே, நல்லா இருக்கேனே. என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? கால் வந்துட்டு வாங்க. மணி எத்தனை? வருத்தமாக இருக்கோ? கேரளாவுக்கு போகணுமா? விடிய காலம் போயிட்டு போகிறது. இப்போ என்ன கெட்டு போச்சு? இருட்டுக்குள்ளே அங்கே எதுக்கு மலையாளத்துக்கு? ஓ, அப்படி சொல்கிறீங்களா? இப்போ நீங்கள் அந்த கெட்டை அவுத்து விடுங்க, அவர் போட்டோம். இன்னொருத்தர காலில் வந்துட்டு வரலாம். ஒன்றுமே பேசாத, அவன் வாய் திறந்து கேட்பான். அந்த வாரத்தை நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன வேணும்? பொண்ணு கல்யாணம் 2 வருஷம் அது கொண்டு இல்லை. சரி, இது மூலமாக இது இல்லை. கடன் அதிகமாக இருக்குது. நிலையாக இல்லை. கால் வந்துட்டு வரலாம். ஒரு வார்த்தை கேட்க சொன்னதுக்கு 9 வார்த்தை வந்துருக்கு. அது ஆசை ஆசை ஆசை. குழந்தை வரம் இருக்குது. பொம்பளை பிள்ளை பிறக்கும். நாகலட்சுமின்னு பேர் வை. நாகதோஷம் தான் இவ்வளோ நாளும் அந்த குழந்தை பாக்கியத்தை தடுத்தது.
அதனால் நாகலட்சுமின்னு பேர் வை. கடன் தீர்ந்து தாரேன், ஒற்றுமையாக வாழ வச்சு தாரேன். போய்ட்டு வரலாம். கர்பசாமிக்கு போய்ட்டு வரலாம். கொஞ்சம் கூப்பிடுங்க சாமியை. புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, கண்கட்டி தெய்வம் கருப்பசுவாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு. கருங்குளம் எங்கப்பா இருக்குது? கருங்குளமாக்கா? கருத அது எந்த இருக்கு? ஓ சரி சுப்பையாபுரம் சேர்ந்த நீங்கள் காலில் வந்துட்டு வரலாம். சுப்பையாபுரம் எங்கே இருக்குப்பா? சுப்பையாபுரம் நான் பார்த்தியா வாங்க உள்ளே வாங்க. சுப்பையாபுரமானே நெல்லுக்காங்க வந்து உட்காரடா. தம்பி என்ன வேணும் உனக்கு? இடத்து பிரச்சனையை முடிச்சு தரேன். 3 மாதம் டைம் இருக்குது. கல்யாணத்தை அதுக்கு பிறகு நடத்தி தரேன். என்ன இந்த வெற்றியாகும். பிள்ளை மனத்துக்குள்ளே கொஞ்சம் குழப்பம் இருக்குது, அதையும் சரி பண்ணி தரேன். என்ன சந்தோஷமாக இருக்கு. வெற்றி அடைவோம். இந்த உன் பணத்தெல்லாம் வாங்கி தரேன். இனிமேல் யாரும் கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க. சட்டமே ரெடி ஆகிருக்கு. 15 நாளைக்கு முன்னால் பேப்பர் பார்த்தீங்களா? கடன் கொடுத்தவங்க கேட்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாச்சு. அதனால் கடன் கொடுத்தவங்க கேட்காதீங்க, இனிமேல் கொடுக்கவும் செய்யாதீங்க. என்ன அவன் கஷ்டத்தை அவன் அனுபவிச்சு போகிறான். இப்போ என்ன பிரச்சனை? நீதி கால் வந்துட்டு வா, விடலாம். ஓகே பொறுங்க. 1 2 3 4 5 6 7 வழக்கு யாருக்கும் இருக்கா? அதில் கேஸ் வழக்கு யாருக்கும் வச்சுருக்கீங்களா? என்ன வழக்கு? வழக்கில் என்ன வேணும் உங்களுக்கு? சரி, விவசாயத்தை கேட்கலாம். பாருங்க கால் வந்துட்டு வரலாம். அமைதியாருங்க, அமைதி. விவசாயத்தில் ஒரு இடம் மட்டும் கழிந்த வருஷத்தில் கொஞ்சம் நஷ்டத்தை தந்துருச்சு. அதில் எதுவும் மாறுபாடுகள் இல்லை, மண்வளம் இல்லை. அதை வெட்டியாக்கி தரேன். இனி தொட்டது துலங்க வைக்கிறேன். 1. அடுத்து உனக்கு ஆடு மாடுகள், மாடு பசுக்களை வள, ஆடுகளை குறை, வெட்டியாக்கி தரேன். நல்லா இருக்கும். நோய் தீரும், வெற்றியாகலாம். கருப்பசாமிக்கு கமுதி பக்கம் கருப்பசாமி குதிரை போகுது. கமுதி எல்லை. யாருப்பா? கமுதியாப்பா? வா. என்னடா தம்பி வேணும்? மகனுக்கா? என்ன அவனுக்கு? கால் வந்துட்டு வா. உனக்கு எந்த ஊர்? ஒன்றும் சாமி உத்தரவு இல்லைல்ல. நீ இங்கே இருக்கிற பையனா? உட்கார். உன்னுடைய பையனுடைய உடல்நிலையை பார்த்தேன். 800க்கு மேலே புரோட்டீன் எக்ஸ் நிறைய இருக்குது. செக் பண்ணி பார்த்தியா? அதுக்கு ஆன்டிபாக்டீரியெல்லாம் தெளிவாக கொடுக்கக்கூடிய நுண்ணியல் டாக்டர்கிட்ட போய் பாரு. உயிருக்கு ஆபத்து இருக்காது. உன் மகனை 40 நாளில் குணமாக்கி ஜெயித்து வெற்றியாக்கி வர வைக்கிறேன். இந்தா எந்த குறையில்லாமல் வர வைக்கிறேன்டா. ஆயுளுக்கு கண்டமில்லை, மகிழ்ச்சியாக நீ இருக்கலாம். போய்ட்டோம். கருப்பசாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை. என் பேத்தியால் நல்லாக்கிதா கருப்பசாமி. கால் வந்துட்டு வரலாம்.
உன் பேத்தியுடைய மனநிலைகளை அடக்கி தந்துடுறேன். ஒரு இடம் சொந்தமான விஷயமும் பணம் சொந்தமான விஷயமும் உன்னை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை வாங்கி தெளிவு பண்ணி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். அடுத்து தூத்துக்குடி புதுக்கோட்டை. இந்தா செம்மையாக்கி தரேன், நல்லாக்கி தரேன். கேஸ் அடிச்சிருவோம். சந்தோஷமா இருக்கு. தூத்துக்குடி புதுக்கோட்டை ஒரு உத்தரவு தான் ஏற்கனவே பேச. தூத்துக்குடி புதுக்கோட்டை கீழே எந்த ஊர் பக்கம் இருக்கு? நிற்கலாம். கால் வந்துட்டு வாப்பா. இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா, உள்ள வா. அடுத்து விருதுநகர். விருதுநகர் என்னடா வேணும் உனக்கு? வெற்றி மாலை கொடுன்னு உத்தரவு. வார்த்தையை பேசாத, மாலையை கொடுன்னு உத்தரவு. இல்லை வேணும், வர வச்சு தந்துருந்தேன். நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு. ட்ரியோ கடனை அடைக்கிறதுக்கு காசு தாரேன், தொழிலை தொடங்கிறதுக்கு வெற்றி மாலை தாரேன். கூப்பிடுப்பா கருப்பசாமிய. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்ப சுவாமிக்கு. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்ப சுவாமிக்கு. பணவசியம் எல்லாம் வெற்றியாக நடக்கும். கடனை தீர்த்தாச்சு. என்னை கூப்பிட்டுக்கா, சந்தோஷமா இருந்துக்கா, ஓடுப்பான். கால் வந்துட்டு வா அருணாசலம். வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும். நல்ல பாட்டா இருக்க. உட்காருமா. பேக்கில் என்ன வச்சிருக்கே? சரி வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம். என்ன வேணும் உனக்கு? கொஞ்சம் கண்ண முடிக்கா, உள்ளுக்கு போகிறேன். மன வருத்தப்படுவியா? இன்னொரு தடவை கண்ண முடி. என்ன காளி நீ வர? என்ன விஷயம்? சரி, காலைல வந்துட்டு வா. உங்களுக்கு எந்த ஊர்? விருதுநகர். உன் பிள்ளை வாழுத இடத்துல காளியம்மன் இருக்காள். உட்கார். வாழ்க்கையில் பிரிவு வந்து விடுமோ என்னும் வேதனையும் பயமும் துன்பமும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி பிரியாமல் காப்பாற்றி தந்தா போதுங்களா? அதை நான் செய்ய முடியாது. அவன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது உண்மை அல்ல. அவன் உன் பிள்ளைய நல்லா வச்சிருக்கான், ஆனால் பிரிய மாட்டார்கள். நீ பிரியணும்னு விரும்புகிறாய். கால் வந்துட்டு வா. செய்ய முடியாது. போய் சொல்லி பிழைக்க முடியுமா? வாங்க, கண்குளிர அவர்களை வாழ வைக்கிறேன். நீயே வாழ்த்துவாய். நிம்மதியாரு. போயிட்டு வா. விருதுநகர் எல்லை. பிள்ளையின் ஆரோக்கியம் மனநிலைகளை கேட்டு வந்தவர்கள். பெண்ணடியாள்னு சொல்லுது. பெண்ணடியாள். கால் ஒன்று. விருதுநகரா சாத்தூரா? கால் ஒன்று வரலாம். அப்பா முருகா, என்ன வேணும்? எங்க இருக்கான்? கண்ணை மூடு பார்க்கட்டும். பையனை எந்த ஒரு ஆபத்து இல்லாமலும் காப்பாற்றி எழுப்பி தாரேன். இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை தீர்த்து தாரேன். வேற என்ன வேணும்? கஷ்டத்தை தீர்ப்போம்.